ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவர்டேல் சீரிஸோட 6th எபிசோட் தாங்க. 5th எபிசோடு எப்படி முடிச்சிருந்தாங்கன்னா, பெட்டி வந்து பாலியை மீட் பண்ண போகிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அதுலேருந்தாங்க கண்டினியூ பண்ணுறாங்க 6th எபிசோட். சரி வாங்க 6th எபிசோட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெட்டி அவங்களோட டைரியில் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்கேருந்து வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜக்கெட்டையும் நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அதுக்கப்புறம் ஜக்கெட், பெட்டியோட அம்மா, பெட்டி 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு ஜக்கெட் வந்து ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. டக்குன்னு அவர் எழுந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து பெட்டி போய் அவங்க அம்மாவோட பேக்கை செக் பண்ணுறா. அதில் வந்து பாலி இருக்க இடத்தோட அட்ரஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு அவள் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்புறமா ஆர்ச்சி வந்து வெரைட்டி ஷோன்னு ஒன்று நடக்குது, அதோட ஆடிஷனுக்கு வரான். அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வரும்போது ஸ்டேஜ் மேலே ஏறின்னு மியூசிக் வாசிக்க பார்க்குறான். அப்போ வந்து எதிர்த்தாப்புலாம் நிறையா புல்டாக்ஸ் அவங்களாம் டீம் மேட்லாம் உட்காந்து வம்புழுக்கிறாங்க ஆர்ச்சியை வம்புழுத்தோன்னே அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் பயத்திலே போயிடுறாரு. அப்புறம் ஆர்ச்சி வந்து வளரிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, பாட்டு பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் போல், ஸ்டேஜ் மேலே நின்னோடனே எனக்கு பயம் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வளரி சொல்கிறா, ஸ்டேஜ் ஃபியர்னால் அப்படி தான் இருக்கும், அது போக போக சரியாயிடும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஆர்ச்சி கேட்குறான், நீ என் கூட வந்து பாட, நம்ம 2 பேரும் பார்ட்னராக பாடுவோம், அப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பயம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வளரி சொல்கிறா, நான் புசிகேட்ஸ் விட்டு வரமாட்டேன், ஜோசி அதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பாலி இருக்க இடத்த பற்றி ஜக்கெட்டும் பெட்டி 2 பேரும் நிறையா தேடி பார்க்குறாங்க. அந்த இடத்த வந்து இன்டர்நெட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, அந்த இடத்த பற்றி என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மைனர் ஜெயில் மாதிரி அந்த இடம். அதில் வந்து குற்றம் செஞ்சவங்க எல்லாரையும் பிடிச்சி அவங்கள வந்து ஒழுங்குபடுத்தி அனுப்புகிற இடம் அது. அதில் போய் பாலியை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இதை இப்போ கேட்டுட்டு பெட்டியும் ஜக்கெட் 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சியாகி பாலியை மீட் பண்ணணும்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் லஞ்சில் எப்பவும் போல் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்ச்சி கேட்குறான், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பெட்டியையும் ஜக்கெட்டையும் பார்த்து கேட்குறான். அதுக்கு ஜக்கெட் சொல்கிறான், நாங்கள் வந்து ஒரு ஸ்டீல்த் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சைலண்ட்டாக, அது வந்து நம்ம கேங்காக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் நாங்கள் 2 பேரும் மட்டுமே போகிறோம் அப்படின்னு ஜக்கெட் சொல்கிறான். ஆர்ச்சியும் ஓகேன்றான். அதுக்கப்புறம் வெரோனிகா போய் எப்படியோ கெவினை சமாதானப்படுத்தி ஆர்ச்சியை வெரைட்டி ஷோவில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெரோனிகா வந்து நான் உன் கூட பாடுறேன் அப்படின்னு ஆர்ச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆர்ச்சியும் ஓகே அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜோசி, வளரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு வளரி வந்து நான் புசிகேட்ஸை வச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜோசியும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுற 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வெரோனிகா வந்து அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு போகும்போது என்ன பண்ணுறா, ஆர்ச்சியோட அப்பாவும் வெரோனிகாவோட அம்மா 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வெரோனிகா ரொம்ப சேட் ஆகிடுறா. ஆர்ச்சியோட அப்பா வந்து இதை வந்து ஆர்ச்சிக்கிட்ட சொல்கிறான், நான் அந்த மாதிரி வெரோனிகாவோட அம்மா கூட சேர்ந்துருக்கேன், அவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் தான் வெரைட்டி ஷோக்கு ஒன்றா வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆர்ச்சி சொல்கிறான், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சரி ஓகேன்ட்டு ஆர்ச்சியோட அப்பா கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜோசி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி வளரி குவிட் பண்ணிட்டா, எங்களுக்கு வந்து இப்போ பாட்டு பாடுறதுக்கு இன்னொரு ஆள் தேவை, வளரி ஆனால் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, வளரி தான் எங்கள் பாட்டோட லிரிக்ஸ் எழுதுவா, அவள் சூப்பராக எழுதுவா அப்படின்லாம் சொல்கிறா. இதை கேட்டுட்டு வளரியோட அம்மா சொல்கிறா, ஒன்றை தான் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நீ தான் அந்த டீமில் முக்கியம், அது நம்ம பிராண்ட் மாதிரி, அதனால தான் உன்னை நான் பாட்டு பாட விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு நான் யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஜோசி கேட்குறேன். அதுக்கு ஜோசியோட அம்மா சொல்கிறாங்க, நீ வேறு யாராவது ஒருத்தரை போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க, நீ மட்டும்தான் அதில் ரீப்ளேஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோசி கிளம்புறதுக்கு முன்னாடி அப்போ கரெக்டாக ஜோசியோட அம்மா சொல்கிறா, உங்கள் அப்பா ஒரு பெரிய பாப் ஸ்டாரு, பேசாமல் அவனை மாதிரி நீனும் பாடிட்டு இருக்கலாம், அவர் கண்டிப்பாக இதுக்காக பார்க்கறதுக்கு வருவார், நீ அதனால் ஒழுங்காக பாடு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோசி கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வெரோனிகா பார்த்துட்டு வெரோனிகாவோட அம்மா கிட்டே கேட்குறா, நீ வந்து ஆர்ச்சியோட அம்மாவை கிஸ் பண்ணதை நான் பார்த்துட்டேம்மா, நீ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறான், அது வந்து அந்த மொமெண்ட்டில் ஹேப்பன், அது வந்தது தான், நான் முன்னாடியே அவனை லவ் பண்ணியிருக்கேன், அதனால் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வெரோனிகா அதை கேட்டுட்டு ஆறுதல் மாதிரி கிளம்பி போயிடுறா. காலையில் வளேரியும் ஆர்ச்சி 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெரோனிகா வந்துட்டு நம்ம இன்னொருத்தர் சேர்த்துக்க போகிறோம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்ச்சி சொல்கிறான், இல்லை நீ வேணுன்னா ஒதுங்கிக்கலாம் வெரோனிகா, அவள் வந்து புசிகேட்ஸில் குவிட் பண்ணிட்டா, அதனால் வளேரி என் கூட தான் பாடுவா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு வெரோனிகா ரொம்ப கோபமாயிடுறாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா வந்து இவங்க அம்மா கிஸ் பண்ணிட்டாங்கிற கோவத்தில் இருந்தாங்க. டக்குன்னு அதையும் பிடிச்சி ஆர்ச்சிக்கிட்ட கேட்டுடுறாங்க. அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, நீ என்னடானா இப்படி பண்ணுற, எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஆர்ச்சி சொல்கிறான், அது அவங்க பிரச்சனை, அவங்க லவ் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு வெரோனிகா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போய் நேராக புசிகேட்ஸில் வந்து ஜோசி இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் கெத்தாக நடந்து வராங்க. புசிகேட்ஸ் 3 பேரும், ஆர்ச்சி, வளரி எல்லாரும் வெரோனிகா புசிகேட்ஸ் சேர்ந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க.
அதுக்கடுத்தது என்ன நடக்குதுன்னா, பாலியை பார்க்குறதுக்காக ஜக்கெட், பெட்டி 2 பேரும் கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்பி அந்த நர்ஸ் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த நர்ஸ் ஹவுஸோட ஹெட் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பெட்டி அவங்க ஐடி ப்ரூஃபை கொடுத்துட்டு பாலியை பார்க்க போகிறாங்க. பாலியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிச்சிட்டு, பாலி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. தான் பாலி சொல்கிறாங்க, நானும் ஜேசனும் ரொம்ப லவ் பண்ணோம். அவங்க வீட்டில் வந்து என் கூட பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தான் ஜேசன் பிரேக்கப் ஆனான். இல்லாட்டி ஜேசன் பிரேக்கப்பே பண்ணியிருக்க மாட்டான் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட விஷயம் கேட்டோன்னே ஜேசன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் வந்து நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். நானும் ரெடியாக கிளம்பி அடுத்த நாள் கிளம்பும் போது தான் இது எல்லாத்தையும் நம்ம அம்மா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்னை கரெக்டாக போகிற அன்னைக்கு காலையில் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு வேன் வந்துச்சு. அதில் என்னை ஏற்றிட்டாங்க. வலுக்கட்டாயப்படுத்தி என்னை ஏற்றி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நான் அங்கேருந்து இங்கே வர வரையும் கத்துறதை நிப்பாட்டவே இல்லை. சரி, நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை போய் ஜேசன்ட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பெட்டி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொன்னது என்னென்னா, ஜேசன் செத்தது வந்து பாலிக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது பாலிக்கு தெரியவே இல்லை. இதை சொன்னோன்னா பாலி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, பாலி ஜேசன் ஒரு பிளான் வச்சுருந்தான். நாங்கள் வந்து ஒரு கார் வந்து டிரைவிங் ஓரமாக மறைச்சி வச்சுருந்தான் அந்த மெயின் ரோட்டில். அந்த காரை எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு பெட்டி ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலோட ஹெட் வந்துடுறாங்க. அவங்க வந்து பெட்டி அழைச்சிட்டு போயிடுறாங்க. பெட்டி அழைச்சிட்டு போய் அவங்க ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை திறந்துட்டு யார் வராங்கன்னா, பெட்டியோட அம்மா வராங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் பாலி எங்கேருந்து வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஜேசன் இறந்ததை கூட நீ சொல்லலை, நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாலியோட அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு, நான் உன் நல்லதுக்காக தான் அதை சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பெட்டி வந்து, நான் உன்னை எப்படியாவது இந்த இடத்த விட்டு காப்பாற்றிடுவேன், அதனால் பயப்படாமல் இரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாலியை இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் அழுதுட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் பெட்டியோட அப்பா கேட்குறாரு, நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போன? உங்கள் அம்மாவோட டைரியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோன் நம்பர்லாம் யூஸ் பண்ணி நீ அங்கே போயிருக்க, நீ எதுக்கு போனன்னு ஒரே ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, பாலியை பார்க்கறதுக்கு போனேன், இதுக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாலியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அங்கே போனது ரொம்ப தப்பு, எப்படி போகலாம், அதெல்லாம் போகக்கூடாது, உங்கள் அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெட்டி சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் 2 பேருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவள் தெளிவாக தான் இருக்கா, அவள் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு இன்னும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு அவளை வீட்டுக்குள்ளே அடைச்சிட்றாங்க. கடைசியாக பெட்டி என்ன கேட்குறான்னா, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறா பெட்டியோட அப்பாவை பார்த்து, நீங்கள் ஜேசனை கொன்னீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா, அப்படி கொன்னிருக்கவே மாட்டார், கொன்று இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் வராங்க. ஸ்கூலில் வந்து ஆர்ச்சி, வலேரி 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணும்போது ஆர்ச்சி சொல்கிறான், நீ வந்து புசி கேட்ஸ் கூட போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறான். வலேரி கேட்குறாங்க, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆர்ச்சி சொல்கிறான், நான் எப்போவும் தனியாக தானே இருப்பேன், எப்போயும் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா பெட்டி வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னொன்னே ஜக்கெட் அங்கேருந்து ஜன்னல் வழியாக ஏறி வராரு. ஏறி வந்து பெட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பெட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது பெட்டி சொல்கிறாங்க, எங்கள் குடும்பமே பைத்தியக்கார குடும்பம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் அக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளை ஒரு ட்ரஸ்ட் ஹோமில் விட்டுட்டுருக்காங்க. இவங்க வந்து இப்போ என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு என்னையும் வீட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன தான் இருக்குன்னே எனக்கு தெரியலை, அவங்க வந்து இருக்கவே பயமாக இருக்குது அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டக்குன்னு ஜக்கெட் சொல்கிறான், இங்கே எல்லாருமே அப்படி தான், இந்த ரிவர்டேல ஜேசன் இறந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜக்கெட் டக்குன்னு பெட்டியை கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோன்னா பெட்டிக்கு வந்து டக்குன்னு அந்த கார் ஞாபகம் வருது. பாலி ஒரு கார் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கார் ஞாபகம் வருது. அது இருந்தால் பாலியோட ஸ்டோரி உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஜக்கெட்ட சொல்லிவிட்டு, நம்ம அந்த காரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஜக்கெட்ட சொல்கிறா. ஜக்கெட்டும் ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க 2 பேரும். அப்புறம் வெரைட்டி ஷோ ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ஜோசி, வலேரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ வலேரி சொல்கிறா, நான் மறுபடியும் உங்க கூட சேர்ந்துடுறேன், என் வயசோட வேறு யார் வயசும் உங்க கூட மிங்கிள் ஆகாது, நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஜோசியும் வலேரி 2 பேரும் சமாதானம் ஆகி மறுபடியும் புசி கேட்ஸில் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜக்கெட், பெட்டி 2 பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மறைஞ்சிருக்க காரை கண்டுபிடிச்சி அந்த காருக்குள்ளே வந்து ஜேசனோட கோட் இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த காரில் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஜக்கெட் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பெட்டி சொல்கிறாங்க, நம்ம உடனே அதை ஷெரீஃப் கெல்லர்கிட்ட சொல்லணும், ஷெரீஃப் கெல்லர்கிட்ட கூட சொன்னால் பாலியையும் காப்பாற்றிடலாம், நம்ம வந்து இந்த பாலி சொன்ன ஸ்டோரியும் உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் கெல்லரை பார்க்குறதுக்காக நேராக 2 பேரும் கிளம்புறாங்க. அப்புறம் போய் பெட்டி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜேசன் பாலி 2 பேரும் ஊரை விட்டு போகலான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாட்டிக்கிட்டு பாலி வந்து அங்கே இருக்கா, அந்த நர்சிங் ஹோமில் இருக்கா, ஜேசன் வந்து இறந்துட்டான், அந்த கார் தான் எல்லாத்துக்குமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் இருக்க இடத்த சொல்கிறா.
கார் எடுக்க எடுத்து சொன்னோன்னே ஷெரீஃப் கில்லர் உடனே கார் எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. கார் எடுத்து கிளம்புறதுக்கப்புறம் டக்குன்னு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆர்ச்சி நல்லா பாட்டு பாடிடுறாரு. ஆர்ச்சி நல்லா பாட்டு பாடினா ஆர்ச்சி வளரி 2 பேரும் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷெரீஃப் கில்லர் வந்து அந்த கார் எடுக்க இடத்துக்கு போகிறாரு. அதுக்குள்ளே அந்த காரை யாரும் எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷெரீஃப் கில்லர் வந்து இந்த காரை எரிச்சது யாருன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பெட்டி ஜஹட் அவங்க 2 பேரும் பாலியை அழைச்சிக்கிறதுக்காக பாலி இருக்க இடத்துக்கு போகிறாங்க. பாலியோட ரூம்குள்ளே போய் பார்த்தா பாலியோட ரூம் ஜன்னல் உடஞ்சிருக்குங்க. ஜன்னல் ஓரமாக பிளட் ஷெட்டும் இருக்குங்க. அதனால் பாலி தப்பிச்சு போயிருப்பா. அவள் எங்கே போயிருப்பா, எப்படி போயிருப்பானே தெரியல. அதனால் பெட்டி ஜஹட் அவங்க 2 பேரும் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்ப்பாங்க. அதோடு இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோட் போட உங்களுக்கு வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.